ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்கள்ல இன்னைக்கு நாம தன்னோட பொம்மைகளை தானே உருவாக்கிய சிறுவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் அந்த சிறுவனை எல்லாரும் ரபின்னு தான் கூப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய வீடு. அவங்கெல்லாம் வங்காள ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. தாகூர் வீடுனா தெரியாதவங்களே இல்லை. ரபியோட அப்பா பேரு தேவேந்திரநாத் தாகூர். அவரு ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய பிரம்ம சமாஜத்துல தலைவரா இருந்தாரு. ரபியோட அம்மா சாரதா தேவி. அந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு ரபியால எண்ணி கூட சொல்ல முடியாத அளவுக்கு வேலைக்காரர்கள், தோட்டக்காரங்க, மாட்டுக்காரங்க, குதிரை இலாயத்தில் வேலை செய்கிறவங்க அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. ரபி அவங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாடுவான். ரபியோட கூட பிறந்தவங்க 13 பேர். ரபி தான் கடைசி பையன். அவங்க வீடு முழுக்க பத்திரிகை, புத்தகம், கவிதை, காவியம், இலக்கியம், நாடகம் அப்படின்னு கலையும் இசையும் நடனமும் பாட்டுமா தான் இருக்கும். கல்வி செல்வத்தால வீட்டை அறிவு சுடர் வீசுற மாதிரி வச்சிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ரவியோட அண்ணன் துபி ஜேந்திரநாத் ஒரு தத்துவ ஆசிரியர். அவங்க அக்கா ஸ்வர்ணகுமாரி நாவல் எழுதுவாங்க. ரவியோட இன்னொரு அண்ணன் சத்யேந்திரநாத் இந்தியாவோட முதல் ICS அதிகாரி. இப்ப சொல்றோம்ல IASன்னு, அப்ப அதுக்கு அதான் பேரு, ICS அதிகாரி. அவரோட அண்ணா ஜோதிந்திரநாத் அற்புதமான இசைக்கலைஞர். அவரோட மனைவி காதம்பரிக்கு ரபினா ரொம்ப செல்லம். ஏன்னா ரபியோட அம்மா ரபி குட்டி பிள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அதனால காதம்பரி ஒரு தாய் மாதிரி ரபியை பார்த்துக்கிட்டாங்க. ரபியை பத்தி அவங்க பாட்டிக்கு தான் ரொம்ப கவலையா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, பள்ளிக்கு போக முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருப்பான். எப்போதும் வேலைக்காரங்களையே சுத்தி சுத்தி வருவான். ஓரளவுக்கு பெரியவனான பிறகும் கூட தன்னை விட வயதுல சின்னவங்களோட சேர்ந்து பொம்மைகளை வச்சு விளையாடுவான். அதுக்காக தானே தயாரிச்ச விதவிதமான பொம்மைகளை எடுத்துட்டு போவான். இது எல்லாமே பாட்டிக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே ரபியோட தனித்திறமைகள்லாம் வெளியில வந்துச்சு. ராமாயணம், கிருஷ்ணகாவியம் இது மாதிரியான நாடகங்களை வேலைக்காரர்களை வச்சு இயக்கி நடிப்பான். அதுல என்ன ஸ்பெஷல்னா, இசையும் பாட்டும் சேர்த்து சாதாரண மக்கள் மொழியில அந்த நாடகத்தை வழங்குவான். சொந்தமா கதைகளை எழுதுவான். அப்புறம் அவனோட நாடகங்கள்ல எப்படியும் ஒரு வெள்ளைக்கார வில்லன் இருப்பான். அந்த அளவுக்கு அவன் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை மனவெறுத்து இருந்தான். ரபியோட இன்னொரு அண்ணன் ஹேமேந்திரநாத் தான் ரபிக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்தவர். அதோட அவனுக்கு கங்கையில நீந்தறதுக்கும் உடற்பயிற்சி செய்யறதுக்கும் ஜூடோ மாதிரியான வீர விளையாட்டுகளையும் சொல்லி கொடுத்தாரு. ரபியோட 16வது பிறந்த நாள்ல எல்லாரும் அவனுக்கு பரிசு கொடுத்தாங்க. ரபி தன்னோட கையாலேயே எழுதின 100 பக்கங்களை கொண்ட ஒரு கவிதை தொகுப்பை அண்ணனுக்கு பரிசா கொடுத்தான். அதுல பாடல் திரட்டு எழுதியவர் பானு சின்ஹானா அப்படின்னு எழுதியிருந்துச்சு. பானு சின்ஹானா அப்படின்னா என்னன்னா சூரிய சிங்கம்னு அர்த்தம். பிற்காலத்துல அந்த பானு சின்ஹானா தான் இந்தியாவோட தேசிய கீதத்தை படைச்சவர். கீதாஞ்சலி அப்படிங்கிற நூலுக்கு நோபல் பரிசையும் வென்றவர். அவர்தான் இந்தியாவின் தேசிய கவி ரபீந்திரநாத் தாகூர். என்ன குட்டீஸ், உலக புகழ் பெற்ற பிரபலங்கள்லாம் தன்னுடைய சின்ன வயசுல செஞ்ச
லூட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.